ஏன் சொல்கிறேன்னா நான் கொடுக்குறேன் நான் பேசுகிறேன். நான் யூடியூப் சண்டைக்கு வரல கேட்ட கேள்வியே 3 வாட்டி கேட்டு வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணி தான் எடுக்கிறோம் சொல்லி இல்லை நானும் கொடுக்குறேன். இது எந்த வெயிட் பண்ணுறோம் கேள்வி கேட்குறீங்கன்றனால தான் அது வெயிட் பண்ணுறோம். அதுதான் மதிப்பு கொடுத்து தான் வெயிட் பண்ணுறோம். மதிப்பு கொடுத்து தான் வெயிட் பண்ணுறோமே தவிர வேறு ஒன்றும். சரி நான் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். கடைசி கொஸ்டின் கேட்டிருக்கோம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசி கொஸ்டின் இல்லை முடிஞ்சிச்சு இருங்க. சரி இந்த படத்தை எப்படின்னா நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது இன்றைக்கி. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செம்ம ரெஸ்பான்ஸ். ஆக்டர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, நானே என் படத்தை வந்து இப்போ அசோகா இருக்கட்டும் சாந்தனு எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நானே என் படத்தை இவ்வளோ ரசித்து பார்த்ததில்லை, எங்களுக்கே இவ்வளோ ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஈவன் தான் நாங்கள் டப்பிங்கில் வந்து கொஞ்சம் பார்த்தோம், எங்களோட போர்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் பார்த்துருந்தோமே தவிர ஒரு கலெக்டிவாக இந்த படத்தை பார்க்கும்போது அது வந்து பயங்கர எங்களுக்கே ஒரு இப்படி இருக்குன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். ரஞ்சித் அண்ணாவுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் ப்ரொடக்ஷனில். அண்ட் ரஞ்சித் அண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெய், அவரும் 2 பேரும் கிளாஸ்மேட், அவர் தான் டேரக்டர். அவர் ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணுவார் ரஞ்சித் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். எப்படி சொல்கிறேன்னா, கணேஷ்மூர்த்தி சௌந்தர்யா அவர்கள் முதல் படமாக தயாரிச்சிருக்கிற இந்த படம், அசோக் செல்வன் அவங்களாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கதையில் வந்து என்னென்னா, அடிமட்ட ஒரு கிராமப்புறத்தில் இருந்தும் கூட ஒரு விளையாட்டு வீரர் உருவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதுவும் தவிர்த்து எல்லாருமே தனிப்பட்ட முறையில் ஒரு கிரிக்கெட் வீரர் உருவாக்குவாங்க, கபடி வீரர் உருவாக்குவாங்க அப்படிங்கிறது இல்லாமல் யார் வேணாலும் ஒரு விளையாட்டு வீரராக வருவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ். அப்புறம் எல்லா இளைஞர்களும் இந்த படத்தை பார்ப்பாங்க. மேக்ஸிமம் இந்த நிறைய இந்த ஊர்லலாம் ஒரே வில்லேஜ்னாலே அந்த ரைவல்ரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டி எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து அந்த கருத்து நல்லா இருந்துச்சு. லைக் ஈக்கன் எவ்ரி ஒனுக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக கிடைக்கணும், அந்த டேலண்ட் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அந்த காம்பவுண்ட் நல்லா இருந்துச்சு. அவர் அதோட பிருத்வின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சூப்பராக நடிச்சு, அவரோட ரோல் ஃபன்னியாக இருக்குது, அதுவும் நல்லா இருந்துச்சு. படத்தில் லேக்னு இல்லை எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சின்னதாக முடிச்சிருக்காங்க, ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு அது செகண்ட் லைக் 1.5 மணி நேரம் நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் லென்த்தியாக தெரியுற மாதிரி இருக்குது. மற்ற படத்தில் அரசியல் கருத்துக்கள் அதிகமாக இருக்குது. அரசியல் கருத்து அப்படிங்களா இல்லை, இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க அவ்வளோ. மொத்தத்தில் இது வந்து ஒரு இளைஞருக்கான படம். சாங் சூப்பர், அதுபோக எடிட்டிங் பக்கா, மியூசிக் சூப்பர், சொல்லவே வேண்டாம், சிறப்பாக பண்ணியிருக்கார் கோவிந்த். கேரக்டர் இருக்காங்க பசங்க, அவங்க கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அசோக் செல்வன் சார் அந்த லுக்கு சூப்பர், ஏன்னா அந்த பார்வைக்கும் அந்த இதுக்கும் நல்லா இருக்குது. அதே போல் அந்த வில்லன் அந்த கேரக்டர் அவங்க சூஸ் பண்ணிக்கிற 2 சீன் வந்தால் நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. யாருமே லேக் இல்லாமல் பண்ணியிருக்காங்கிறது இந்த படத்தினுடைய சிறப்பு. எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற என்னுடைய விருப்பம். சொசைட்டிக்குன்னு இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரு விளையாட்டு வீரர்கள் உருவாருக்காகவும் ஒரு கிராமத்துப்புற மக்கள் இதை பார்த்தாங்கன்னா ஒரு ஆர்வமாக இருப்பாங்க, ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்று என்னென்னா, ஒரு கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதும் இல்லாமல் விளையாட்டு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஒரு வீட்லேயும் கூட ஒரு டே போய் விளையாடாதரா அப்படின்னு சொல்கிற இதையை விட்டுட்டு விளையாடுறதுக்கு ஒரு அனுமதிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஒரு களமாக அமையுது. அதுபோக இந்த லொக்கேஷன் எல்லாம் சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. அதையும் தவிர்த்து எடிட்டிங் சிறப்பு. யூசுவலான டெம்ப்ளேட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் நம்ம டேலண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், நம்ம கிடைக்கிற டைமில். அதான் ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு அந்த இது வாய்ப்பு இருக்காது. படத்தில் சாங்ஸ் பிஜிஎம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்கலாங்க, எந்த இதுவுமே இல்லை, ஒரு கெட்ட சீன் எதுவுமே கிடையாது, அருமையாக இருக்குது, சிறப்பு படம். அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருச்சு, வாழ்த்துக்கள். அசோக் செல்வன் வந்து மேலும் வளர்ந்துட்டாரு, அடுத்து இன்னும் நல்லா கதைகளை சூஸ் பண்ணி அவர் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம், வாழ்த்துக்கள். படம் எப்படி ப்ரோ இருக்கு? படம் நல்லா இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, நல்ல என்டர்டெயினாக, எந்த வித சமரசமும் இல்லாமல் பயங்கரமான ஒரு அரசியல் படமாக எடுத்திருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா நிறைய பேருக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சமூகத்தில் எந்த அளவு அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க?
அழுத்தத்தை ஏற்படுத்தணும் வந்து ரொம்ப படத்தில் வந்து ஒரு பயங்கரமான முறைனா அன்பால் சரி செய்கிறாரு. அந்த அன்பு வெல்லும்னு நினைக்கிறேன். பயங்கரமான இது வரைக்கும் வந்த ஸ்போர்ட்ஸ் மூவில இது எந்த அளவு டிஃப்ரெண்டா இருக்கு? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியே வரல. நான் கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். நான்லாம் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, நான் அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சவராக இருந்தாலுமே ரொம்ப எதிர்பார்ப்போம் அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. நம்ம பார்த்த ஸ்போர்ட்ஸ் மூவி வழக்கமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும்னு. இது அந்த மாதிரி தான், அந்த லெவலுக்கே போகாமல் இது பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எது ப்ரோ ரொம்ப ஹைலைட் படத்தில் ரொம்ப ஹைலைட் வந்து அதில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் சாம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரு, அவரு சாதாரணமாக நடிச்சிருந்தாப்புல, அவர் ஹைலைட்டாக வந்துட்டாப்புல அந்த கேரக்டரில். படத்துலேயே அவர் தான் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு தோணுச்சு. படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். படத்தில் நடித்த சின்ன சின்ன கேரக்டர் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். வந்து 10 அவுட் ஆஃப் ரேட்டிங்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு இது நம்ம படம், நானே சொல்ல முடியாது. 10க்கு 10 தான் இது. அதாவது எப்படி சொல்லுது, நான் ரொம்ப நல்லா இருக்குது. இது வரைக்கும் தமிழில் ஸ்போர்ட்ஸ் மூவி எவ்வளோ வந்திருக்கு, கிரிக்கெட் சம்மந்தமாகவே எவ்வளோ மூவி வந்திருக்கு, வரப்போகுது. இந்த மாதிரி ஒரு மூவி வருமானு கேட்டால் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இந்த ஒரு மூவி முக்கியமான எதிரி யாருன்னு இந்த படம் காட்டும். ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து அரசியல் நிறைய இருக்குன்றாங்க, குழந்தைங்களோட வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியுமா? எல்லாரும் பார்க்கலாம்ல. இது அதுதான் சொல்கிறேனே, பயங்கரமான முறைனா அன்பால் வென்று இது குழந்தைங்களே பார்க்கலாம். இந்த படம் ரொம்ப நல்ல படம். ப்ரோ ஒரு வார்த்தையில் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு என்ன சொல்றீங்க? வானத்துக்கில கொசு கூட சமம் தான் அப்படின்றத அண்ணன் தெளிவாக சொல்லியிருப்பார். தொடர்ந்து வந்து நம்ம ரஞ்சித் சார் படங்கள் அரசியல் கருத்துக்கள் அதிகமாக வருது, அது சமூகத்தில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்துதா? ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் கலை வடிவத்தோட அண்ணன் கிளம்பி வராரு. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் இருக்கு. படம் பூராவே எப்படி போகுதுன்னே தெரியாது. பிஜிஎம் அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணுன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். இது வழக்கமான ஸ்போர்ட்ஸ் படம்லாம் இல்லை. இதில் பல அரசியல் பேசியிருக்காங்க. பல சச்சின்கள் எங்கள் ஊரில் வந்து பார்லேயும் அப்புறமா ரோட்லேயும் திரிஞ்சிட்டு இருக்காங்க. பல தோனிகள் வந்து வேலை இல்லாமல் கிரிக்கெட்டை நம்பி அப்படியே காதலியை தோல்வி அடைஞ்ச மாதிரி, லவ் ஃபெயிலியர் மாதிரி கிரிக்கெட்டை ஃபெயில் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஃபெயில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் பாஸ் ஆகணும்னா அதோட பார்வை வந்து இந்த சினிமாவில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப க்ளீனாக ஒத்துமையாக ஜெயிக்கணும், ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக, ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய உழைப்பும் அவங்களுடைய கிரிக்கெட் அவங்களோட ஸ்கில்லை மட்டும் நம்பினாலே போதும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகின்ற மாதிரி ஒரு அரசியலை ரொம்ப நல்லா தெளிவாக ஜெய்யனை பண்ணியிருக்காரு. லேகுன்னெல்லாம் எனக்கு தெரியல, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் படத்தோடைய. ஏன்னா எங்கள் அண்ணா வந்து ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதால் எனக்கு ரொம்ப கனெக்டிவாக இருந்துச்சு. அதே மாதிரி கிரிக்கெட் உங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் லவர்ஸ், நாட் ஓன்லி கிரிக்கெட் லவர்ஸ், எங்கெல்லாம் வாழ்க்கையில் இந்த மாதிரி டிஸ்கிரிமினேட் ஆகி தோற்றுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப பெரிய முக்கியமான படமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ராமா நம்ம பார்த்துருப்போம் யூஸ் பண்ண நிறைய படங்கள், அந்த டெம்ப்ளேட்லேயே ஃபாலோ ஆகி வருதா இல்லை இது எப்படி டிஃப்ரெண்டாக இருக்குது? ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமான்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக வழக்கமான ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே பல அரசியல் பேசியிருப்பாங்க. நான் இந்த அரசியல் முக்கியமாக இந்த பார்வை, நம்ம சாதியால் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால் நம்மளுக்கு எவ்வளோதான் ஸ்கில்லாக இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மாத்திரம் செலக்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் அவங்க மேலே போவாங்க அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் இங்கே இருக்குது. அதுக்கு அந்த பார்வை வரணும்னா கண்டிப்பாக ரஞ்சித்தன மாதிரியான பார்வைகள் தேவை, ரஞ்சித்தன மாதிரியான பர்ஸ்பெக்டிவ் தேவை. அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்வை எவ்வளோ முக்கியமான பார்வைன்றதை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸுங்களுக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு பெரிய காம்படிட்டிவ் ஃபீல்டில் வரும்போதோ ரொம்ப முக்கியமாக அந்த டிஸ்கிரிமினேஷனை ஓவர் கம் பண்ணி எப்படி இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு. ப்ரோ அசோக் செல்வன், சாந்தனு 2 பேர் இருக்காங்க, யாருக்கு ஸ்கோப் அதிகமாக இருக்கு? 2 பேருக்குமே சூப்பரான ஸ்கோப். 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ண. அசோக் செல்வன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ண படங்களில் தாண்டி இல்லை ஒரு பெரிய மாசிரோவாக வந்துருவார். அவர் ஸ்டாம்ப் பண்ணிட்டார். மாசிரோவா இந்த படத்தில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவார். அதே மாதிரி சாந்தனு வந்து இந்த படத்தில் நீங்கள் வித்தியாசமாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இப்போ சொல்லப்போனால் பாண்டியராஜ் சார் பையன், அவர் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாப்புல. இந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. பக்ஸன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவங்க எல்லாருக்குமே படம் பார்க்கலாம். வெறும் இவங்க 2 பேருக்கு இல்லை, ஆனால் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். படத்தில் அரசியல் அதிகமாக இருக்குது, ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? அரசியல்லாம் இங்கே எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்கும்போது எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்க வேண்டிய விஷயம். இது ஏதோ அரசியல்னால் எம்எல்ஏ தொகுதியோ அந்த தொகுதி அந்த மாதிரி அரசியலை தாண்டி இதுக்குள்ளே எந்த மாதிரி பார்வை பார்க்க வேண்டியது இருக்குல்ல. நம்ம எல்லாருமே சாதாரணமாக வீட்டிலே பெரிய அரசியல் இருக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்குமே அரசியல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயத்துலையுமே ஒரு புரிதலும் இந்த புரிய வைக்கிற விஷயம் தானே அரசியல். ஸோ அந்த மாதிரி வகையில் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா கேரக்டர் ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு, நிறைய பேர் கனெக்ட் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா பெரிய அரசியல் அப்படின்னு சொல்லி பொறுக்கணிக்கிறத தாண்டி எல்லாருமே பார்க்கக்கூடிய சினிமாவாக இருக்குது. இதுதான் அதுதான் ரஞ்சித்தனோட சக்ஸஸும் சரி, இந்த படத்தோட சக்ஸஸும் அதுதான் இருக்கும். ஸோ அரசியல்னால் எல்லாருமே வேற அரசியல் அப்படியெல்லாம் இல்லை. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அரசியல் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அரசியலை ஓவர் கம் பண்ணுற மாதிரி எப்படி ஜெயிக்கணும், எப்படி எல்லாரையும் பார்க்கணுன்ற கூடிய படமாக இருக்குது. படத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு மைனஸ்னு ஏதாவது இருக்கு?
சொல்லிக்கிற அளவுக்கு மைனஸ் நல்லா சொல்லிக்கிற அளவுக்கு பல பேருக்கு மைனஸ் என்னவா இருக்கலாம்னா இது வழக்கமான சினிமாவாக பார்த்தாங்கன்னா வழக்கமாக ஓகே இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் ஸ்டோரி வந்திருக்கும் அப்படின்றதுக்காக நினைக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது 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 வழக்கமான கதை. அதே மாதிரி மைனஸ்ன்னு சொல்லவே முடியாது இந்த படத்தில். மைனஸ்னா இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அவுட் ஆஃப் 10 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? இந்த மாதிரி படங்கள்லாம் வராதுங்க அவ்வளோ ஈஸியாக. இது மற்றவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரியாது. நான் 10 to 10 கொடுப்பேன். ஏன்னா இது எனக்கு கனெக்டடான கதை. ஏன்னா நான் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சேன், எங்கள் அண்ணன் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினச்சாரு. நான் தாண்டி அதுக்கப்புறம் நான் சினிமாவில் இப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் இது யார் யாருக்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக 10 கொடுப்பாங்க. ஏன்னா எங்கெல்லாம் தோத்துருக்காங்களோ அவங்க ஏற்றுப்பாங்க இந்த படத்தை. ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து சமூகத்தில் ஏற்படுத்துகிற மாற்றத்தில் தான் இருக்கு. இந்த படம் எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படுத்தும்? இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றத்தை உருவாக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஏன் சொல்கிறேன்னா நான் கொடுக்குறேன் நான் பேசுகிறேன். நான் யூடியூப் சண்டை வரல பிரதர். கேட்ட கேள்வியே 3 வாட்டி கேட்டு நீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி சொல்லி இல்லை நானும் கொடுக்குறேன். இது எந்த வெயிட் பண்றோம். நீங்க கேள்வி கேக்குறீங்கன்றனால தான் அது வெயிட் பண்றோம். அதுதான் ப்ரோ, மதிப்பு கொடுத்து தான் வெயிட் பண்றோம். வேற நேரம் அவர் பேசிட்டீங்க. அப்ப மதிப்பு கொடுத்து தான் வெயிட் பண்றோமே தவிர வேற ஒண்ணும். சரி நான் பேசிறேன். இதுக்கு முன்னாடி நான் பேசிறேன். இல்ல நான் ஏமா அவரே வந்து கேக்குறீங்களா? சரி விடுங்க இல்ல பிரதர் 2 மினிட்ஸ் இருங்க சார். நீங்க எடுங்க. கடைசி क्वेश्चन கேட்டிருக்கும்போது வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கடைசி இல்ல முடிஞ்சிச்சு இருங்க. சரி இந்த படத்தை எப்படின்னா இந்த படம் எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படும்னா இதை வந்து எந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கணும். இந்த மாதிரி படத்தை பார்த்த உடனே குழந்தைங்க எல்லாருமே எப்படி ஒருத்தரை பார்க்கணும், எப்படி ஒருத்தரை அணுகணும், எப்படி ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணணும், சமூகமாக எப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து வாழணும். அது ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரியான சினிமாக்கள் பார்க்குறப்போ தான் எல்லாருமே பகுத்தறிவோட நம்ம பண்ணாத விஷயம் இல்லை. இங்கே எல்லாருமே தமிழ் சினிமாவில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரஞ்சித்தன் அடுத்த கட்டத்துக்கு இந்த படமாக இருக்கும். ரஞ்சித்தன் அடுத்த கட்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கார், ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இது ரொம்ப தெளிவாக பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இந்த மாதிரி சினிமா. ரொம்ப நன்றி.